ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவில் நம்ம CPC எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது லீடிங் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் அகாடமி Thoughtflows. இப்போ நம்ம பார்க்க போகிறது CPC எக்ஸாம்னா என்ன, CPC எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் CPC மீன்ஸ் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர். AAPC தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. AAPCனா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே AAPC தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. AAPC எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா USA, பஹமாஸ், ஜெர்மனி, இந்தியா, பிலிப்பைன்ஸ் அண்ட் UAE. இந்தியாவில் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர், சென்னை, கேரளா, நொய்டா அண்ட் ஹைதராபாத். இந்த லொக்கேஷன்ஸ் தான் நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ CPC எக்ஸாமில் எவ்வளோ கொஸ்டின்ஸ், எக்ஸாம் டியூரேஷன் அண்ட் புக்ஸ் பற்றி பார்க்கலாம். CPC எக்ஸாமுக்கு 3 புக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் CPT, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. இந்த புக் பப்ளிஷ் பண்ணது AMA, அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன். அடுத்த புக் பார்த்திங்கன்னா ICD, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். இந்த புக் பப்ளிஷ் பண்ணது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா HIPICS, ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜரல் கோடிங் சிஸ்டம். இந்த புக் பப்ளிஷ் பண்ணது CMS, சென்டர் ஃபார் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கேட் சர்வீசஸ். CPC எக்ஸாமில் டோட்டலாக நமக்கு 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 5 hours 40 minutes இருக்கும். இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு 70% எடுக்கணும். ஸோ 150 கொஸ்டின்ஸில் 105 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும். ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் புக் பண்ணால் நம்மளுக்கு 2 attempts இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா நமக்கு ஒரு செகண்ட் attempt ஃப்ரீயாக எழுதிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் இவல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் 99 சீரீஸ். இந்த சாப்டர்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். எந்த டாக்டர் பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்களோ ஸோ அந்த டாக்டர்ஸ்க்கு நம்ம கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சாப்டர் அனஸ்தீஷியா 0 சீரீஸ். இந்த சாப்டர்லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரும். பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி அப்போது பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்காக மயக்க மருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர்ஸ்க்கு நம்ம கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் சர்ஜரி. இந்த சாப்டர்லேருந்து டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் வரும். சர்ஜரியில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்டகிரேட்டரி சிஸ்டம் 10,000 சீரீஸ். இதிலிருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். பேஷண்ட்க்கு ஸ்கின், ஹேர் அண்ட் நெயில்ஸ் இதில் ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் இந்த சீரீஸில் இருக்கிற கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் 20,000 சீரீஸ். இந்த சாப்டரில் இருந்து 10 மார்க் வரும். பேஷண்ட்க்கு போன்ஸ், மசில், தென் ஜாயின்ட்ஸ் இதில் ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் இந்த சீரீஸில் இருக்க கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் 30,000 சீரீஸ். லங்ஸ், ஹார்ட், தென் பிளட் வெசல்ஸ் இதில் எல்லாம் ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் நம்ம இந்த சீரீஸ் கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் 40,000 சீரீஸ். இதில் இருந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டமில் நடக்கிற சர்ஜரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் யூரினரி சிஸ்டம் 50,000 சீரீஸ். கிட்னி, ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் நடக்கிற சர்ஜரிஸ் எல்லாத்துக்கும் இந்த சீரீஸ் கோட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் நர்வஸ் சிஸ்டம் 60,000 சீரீஸ். இதிலிருந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். பிரெயின், ஸ்பைனல் கார்ட், தென் நர்வஸ் இதில் எல்லாத்துலேயும் நடக்கிற சர்ஜரிஸ்க்கு நம்ம கோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ரேடியாலஜி 70,000 சீரீஸ். இதிலிருந்து 10 மார்க் வரும். எக்ஸ்ரே, CT, CTA, அல்ட்ராசவுண்ட் இது எல்லாத்துக்கும் கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பேத்தாலஜி அண்ட் லேப். இதில் இருந்து நம்மளுக்கு 10 மார்க் வரும். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், யூரின் ப்ரெக்னன்சி ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் மெடிசின் செக்ஷன் 90,000 சீரீஸ். இதில் இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். இன்ஜெக்ஷன், இன்ஃபியூஷன், ECG இது எல்லாத்துக்குமே நம்ம கோட் பண்ணுவோம். இப்போ பார்த்த எல்லா சீரீஸ்க்கும் நம்ம CPT புக்கில் இருந்து தான் கோட் எடுப்போம். இதில் இருந்து நமக்கு டோட்டலாக 108 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் மெடிக்கல் டெர்மினாலஜி. இதில் இருந்து 8 மார்க் வரும். இதில் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அண்ட் ரூட் வேர்ட்ஸ் இதில் இருந்தால் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. இதில் பார்த்தீங்கன்னா 12 பார்ட்ஸ் ஆஃப் பாடி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் ஒன் ICD-10 CM. இதிலிருந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். டிசீசஸ் அண்ட் இன்ஜுரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம கோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் HIPICS. HIPICஸில் பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் கோட் பண்ணுவோம். இதிலிருந்து 5 மார்க்ஸ் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் கோடிங் கைட்லைன்ஸ். இதிலிருந்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் வரும்.
CPT, ICD அண்ட் HIPX புக்கில் கோட் எப்படி எடுக்கணும்னு கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். தென் லாஸ்ட் டாபிக் மெடிக்கல் பில்லிங் அண்ட் ரெகுலேட்டரி சிஸ்டம். இதிலிருந்து 5 மார்க்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா HIPAA கைட்லைன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இதில் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாம் தான் CPC எக்ஸாமுக்கான பேட்டர்ன். நம்ம தாட்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா CPC எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கு 8 பெஸ்ட் மாடியூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். இந்த 8 பெஸ்ட் மாடியூல்ஸுமே உங்களுக்கு CPC கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் CPC எக்ஸாம் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி மெடிக்கல் கோடிங்கில் இருக்கிற எல்லா கான்செப்ட் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கோடிங், ஜாப்ஸ், கம்பெனிஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள். CPC எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் தாட்ஃப்ளோஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.